வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் ஆர்.எஸ். மனோகர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. தபால் இலாக்காவில் பணியாற்றி கொண்டிருந்த லட்சுமி நரசிம்மன் பள்ளியில் மனோகரா நாடகத்தில் மனோகரனாக சிறப்பாக நடித்து வந்ததால் பெயரை மனோகர் என்று மாற்றிக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட படங்களிலும் சரித்திர நாடகங்களிலும் நடித்து லங்கேஸ்வரன் மனோகர் என்று போற்றப்பட்டார். நாடக காவலர் என்ற மெத்த பொருத்தமான பட்டத்தை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரிடமிருந்து பெற்றவர் நடிகர் ஆர்.எஸ். மனோகர். நாடகத்திற்கு, குறிப்பாக சரித்திர நாடகங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட ஆர்.எஸ். மனோகர் சினிமா உலகிலும் சிறந்த நடிகராக போற்றப்பட்டவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த படங்களிலும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்களிலும் பெரும்பாலும் ஆக்ரோஷ வில்லனாக ஆர்ப்பரித்தவர்தான் ஆர்.எஸ். மனோகர். அவர் சினிமாவில் மொத்தம் 210 படங்களில் நடித்தார். அவற்றில் 13 படங்களில் மட்டும் கதாநாயகன். மற்ற திரைப்படங்கள் அனைத்திலும் வித்தியாசமான வில்லன். 1925 ஜூன் 29ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் நீடாமங்கலத்திற்கு அருகில் பூவனூர் என்ற கிராமம் இவருக்கு சொந்த ஊர். தந்தை ஆர். சுப்பிரமணிய ஐயரும் தாய் ராஜலட்சுமி அம்மையாரும் இவருக்கு சூட்டிய பெயர் லட்சுமி நரசிம்மன். தந்தை சுப்பிரமணிய ஐயர் நாமக்கல்லில் தபால் இலாக்காவில் பணியாற்றினார். பிறகு சென்னைக்கு மாற்றப்பட்டார். மகன் லட்சுமி நரசிம்மன் முதலில் சென்னை முத்தையா செட்டியார் உயர்நிலை பள்ளியிலும், பிறகு ராமகிருஷ்ணா மிஷன் உயர்நிலை பள்ளியிலும், தொடர்ந்து பச்சையப்பன் கல்லூரியிலும் கல்வி பயின்றார். பள்ளி நாடகங்களில், மனோகரா நாடகங்களில் மனோகரனாக நடித்து அந்த கதாபாத்திரத்துடன் ஒன்றி அதன் காரணமாகவே தனது பெயரை மனோகர் என்று மாற்றிக்கொண்டார். 1951 நடராஜா அமெச்சூர்ஸ் சார்பில் நடத்தப்பட்ட மறுமலர்ச்சி, தோட்டக்காரன் ஆகிய நாடகங்களில் நடித்த மனோகர் 1954ஆம் ஆண்டு சொந்தத்தில் நேஷனல் தியேட்டர்ஸ் என்ற நாடக கம்பெனியை தொடங்கி இன்ப நாள் எனும் நாடகத்தை அரங்கேற்றினார். தந்தையைப் போலவே இவரும் தபால் இலாக்காவில் சில ஆண்டுகள் பணியாற்றினார். இவரது மறுமலர்ச்சி நாடகத்தை பார்த்த சினிமா இயக்குனர்கள் ஏ.டி. கிருஷ்ணசாமியும் ஆர்.எம். கிருஷ்ணசாமியும் அருணா பிலிம்ஸ் சார்பில் அவர்கள் தயாரிக்க தொடங்கிய ராஜாம்பாள் என்ற திரைப்படத்தில் மனோகரை கதாநாயகனாக நடிக்க வைத்தனர். கதாநாயகி பி.கே. சரஸ்வதி. படம் வெற்றியடைந்தது. அடுத்து பத்மினிக்கு ஜோடியாக வைரமாலை என்ற திரைப்படத்தில் நடித்தார். தொடர்ந்து நாராயணன் கம்பெனி தயாரித்த தாய் உள்ளம் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார். கதாநாயகி எம்.வி. ராஜம்மா. இதில் வில்லனாக நடித்தவர் ஜெமினி கணேசன். இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற கொஞ்சும் புறாவே என தொடங்கிய எம்.எல். வசந்தகுமாரியின் பாட்டு மிகவும் பிரபலமானது. இதைத் தொடர்ந்து மாமியார், தோழன் என மனோகர் அவர்கள் ஏராளமான திரைப்படங்களில் நடித்தார்.
மனோகருக்கு புகழ் சேர்த்த ஒரு திரைப்படம் மாடர்ன் தியேட்டர்ஸின் வண்ணக்கிளி. அதில் பூச்சி என்ற கேரக்டரில் பாங்காக நடித்து பாராட்டுக்களை பெற்றார் மனோகர். தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படங்கள் பலவற்றில் மனோகர் நடித்தார். கைதி கண்ணாயிரம், தலை கொடுத்தான் தம்பி, நான்கு கில்லாடிகள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் பறக்கும் பாவை, பணம் படைத்தவன், சந்திரோதயம், காவல்காரன், ஆயிரத்தில் ஒருவன், நம் நாடு, நான் ஆணையிட்டால், நீரும் நெருப்பும் ஆகிய திரைப்படங்களில் மனோகர் நடித்தார். நீரும் நெருப்பும் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு 2 வேடங்கள். இவற்றில் அவரை கெட்டவனாக வளர்க்கும் வில்லனாக நடித்தார். எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த பறக்கும் பாவையில் மனோகர் அவர்கள் சர்க்கஸ் சாகச வீரர். எம்.வி. ராமதாஸை எஸ்.ஏ. அசோகனின் கூட்டுடன் கொலை செய்ய முயற்சிக்கிறார். தொடர்ந்து சர்க்கஸில் மற்றொரு சாகச வீரரான எம்ஜிஆரை கொல்லவும் முனையும் தீயவனாக தோன்றினார். நான் ஆணையிட்டால் திரைப்படத்தில் நயவஞ்சக வில்லன். எம்ஜிஆர் நடித்த தேவர் பிலிம்ஸின் பல திரைப்படங்களில் மனோகர் அவர்கள் வில்லனாகவே நடித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார். மற்றும் ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் ஆகியோருடனும் நடித்திருக்கிறார் மனோகர் அவர்கள். ஐ.வி. சசி இயக்கிய அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி, கமலஹாசன், ரஜினிகாந்த், பி.எஸ். வீரப்பா ஆகியோருடன் மனோகரும் ஒரு முக்கிய ரோலில் நடித்திருக்கிறார். ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடித்த வைர மாலையில் ஜெய்சங்கரின் வளர்ப்பு தந்தை என்று பொய் சொல்லி ஏமாற்றி வைரத்தை திருட முயற்சிக்கும் பேராசைக்காரராக மனோகர் நடித்தார். ரவிச்சந்திரனுடன் நான் குமரிப்பெண் ஆகிய திரைப்படங்களில் நடித்த மனோகர் பிள்ளையோ பிள்ளையில் மூகா முத்துவுடனும், ஏவிஎம்மின் அனாதை ஆனந்தனில் ஏவிஎம் ராஜனுடனும், தட்டுங்கள் திறக்கப்படும் திரைப்படத்தில் சந்திர பாபுவுடனும் நடித்தார். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் மனோகரும் எஸ்.ஏ. அசோகனும் சங்கீத கச்சேரி செய்யும் பாணியில் அமர்ந்து கொண்டு பாரடி பெண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம் என்று நகைச்சுவையாக பாடி காமெடி நடிப்பில் அசத்துவார்கள். வி.கே. ராமசாமி, ஏ.பி. நாகராஜன் இணைந்து தயாரித்த தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை மற்றும் ஏ.பி. நாகராஜனின் அகத்தியர் ஆகிய திரைப்படங்களிலும் மனோகர் நடித்தார். வில்லன் வேடங்களில் நடித்திருந்தாலும் மனோகர் வித்தியாசமான வில்லனாக திகழ்ந்தார். ஓவர் ஆக்டிங் அவரிடம் கிடையாது. 200 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருந்தாலும் மனோகரின் பாங்கான பங்களிப்பும் நாட்டமும் ஈடுபாடும் நாடகங்களில்தான் இருந்தது. நேஷனல் தியேட்டர்ஸ் நாடக குழுவை தொடங்கி 44 ஆண்டுகள் தமிழ் நாடக மேடகைக்கு மகத்தான தொண்டாற்றியவர் மனோகர் அவர்கள். அவரது முதல் நாடகம் இன்ப நாள் 1956ஆம் ஆண்டு லங்கேஸ்வரனை அரங்கேற்றினார். இதைத் தொடர்ந்து உபகுப்தன், சாணக்கிய சபதம், துரோணர், மாலிக் காபூர், இந்திரஜித், சூரபத்மன், சங்கராச்சாரியார், சக்கராச்சாரியார், பரசுராமன், கும்பகர்ணன், காடக முத்தரையன், சிசுபாலன், விஸ்வாமித்ரர் ஆகிய நாடகங்களை மிகவும் வெற்றிகரமாக நடத்தினார்.
விஸ்வாமித்ரர் நாடகம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. அடுத்து மனோகர் நடத்திய திருநாவுக்கரசர் மகத்தான வெற்றியை பெற்றது. 1970ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நாடகத்திற்கு தலைமை வகித்து நாடகத்தின் காவலர் என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார். ஏவிஎம் அதிபர் திரு ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் சங்கராச்சாரியார் நாடகத்தை பார்த்து ரசித்து பாராட்டி ஒரு கடிதம் எழுதினார். இன்ப நாள் முதல் திருநாவுக்கரசர் வரை மனோகர் அவர்கள் 7950 முறை நாடகங்களை நடத்தியுள்ளார். திருநாவுக்கரசர் நாடகத்தின் 27வது நாடகத்திற்கு தலைமை தாங்கிய அன்றைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா நாடகச் செம்மல் என்ற பட்டத்தை மனோகர் அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். ஆர்.எஸ். மனோகரின் நாடகங்களை பற்றியும் அவரது கலைப்பணிகளை பற்றியும் விவரமாக திறனாய்வு செய்துள்ளார் நாடக நடிகர் எழுத்தாளர் திரு ஜீவன் அவர்கள். மனோகரின் அப்பழுக்கில்லாத கலை பணிகளுக்கான அங்கீகாரம் அவருக்கு தரப்படவில்லை என்று திரு ஜீவன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி உள்ளார். அவரது ஆதங்கம் நியாயமானது தானே. அவரது நாடக சினிமா உலக பணிகளுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவில்லை. எனினும் நாடக காவலர் ஆர்.எஸ். மனோகரின் நாடக பணி இணையற்றது. நாடக உலகில் அவரது மறைவுக்கு பின் அவரது இடம் இன்னமும் நிரப்பப்படாமலேயே இருந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.